குறைவும் வராது. மாதவிடாய் தள்ளி போச்சுங்க, ஜலமுத்திரை பண்ணுங்க, கரெக்டா நடக்கும். அடிவயிறு வலி இருக்குதுங்க, ஜலமுத்திரை பண்ணுங்க, சரியா போயிடும். ஆண்களுக்கு உயிரினு கம்மிங்க, மொட்டிலிட்டி ரொம்ப கம்மிங்க, சூட்டுல இறந்தே பிறக்குதுங்க. ஒரு 10% தான் இருக்குது, அதுலயும் 80, அந்த 10%ல 80% ஹெட் டிஃபெக்ட், சென்ட்ரல் பாடி டிஃபெக்ட், டெயில் டிஃபெக்ட். இதோட போய் கரு உருவாச்சுன்னா கால் வராது, கை வராது. நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? நல்ல வீரியமிக்க அணு கருமுட்டையை சென்று தாக்க வேண்டும். அப்பதான் ரப்ஷர் ஆகி கரு உருவாகும். அங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறை இல்லை, அங்க அதெல்லாம் கொடுத்துருவா. கருமுட்டை வளர்ச்சி. வீட்டில் ஏதாவது பண்ணணும்னா யானத்திப்பிலி, கண்டங்கத்திரி, வெந்தயம் 3 அரைச்சு பால்ல போட்டு சாப்பிடு, எருமை பால்ல குடிங்க. ஓகே, கருமுட்டை என்லார்ஜ் நல்லா வளரும். கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணணுமா? சப்போட்டா பழம், கரும்பு சர்க்கரை கலக்கி ராத்திரியில சாப்பிடணும். சப்போட்டா, முகக்காய், தயிர் கடைஞ்சு மதியான சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடணும். சப்போட்டா இலையும் விதையும் கிள்ளி போட்டு கரும்பு சக்கரை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சோம்னா கர்ப்பப்பை எத்தனை கழிவுகள் உள்ள இருந்தாலும் பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இந்த கருவளையம் எல்லாம் போயிடும். கருவளையம் இருந்தால் கர்ப்பப்பை சுத்தமாக இல்லை. இந்த கருவளையம் போயிடுச்சுன்னா கர்ப்பப்பை சுத்தம். சப்போட்டா அவ்வளவு சக்தி கொடுக்கும். குழந்தை பேர் இல்லாத பெண்கள் சப்போட்டா பழத்தையும் கரும்பு சர்க்கரையும் கலந்து இரவும், சப்போட்டா காயும் அல்ல பழமும் அல்ல, அந்த நிலையில தயிர் ஊத்தி கடைஞ்சு அதை சாப்பிட்டோம்னா கர்ப்பப்பை சுத்தமாயிடும், கருமுட்டை வளரும். வெண்கடுகு பெருங்காயம் இதை போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சோம்னா அடி வயிற்று வலி, ஒயிட் டிஸ்சார்ஜ் அடுத்த மாசம் இருக்காது. முகவரி: ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.